இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்த முக்கிய அம்சங்களை அந்த அரசு வழக்கறிஞர் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். அது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக நேரலையில் வர இருக்கிறது. இந்த தண்டனை பெற்ற 9 பேரின் விவரங்களில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேருமே கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று இந்த தீர்ப்பு விவரத்திற்காக அவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அவரது கூட்டு பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று சுரேந்திர மோகன் என்ற அந்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். 376D பிரிவின்படி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சாகுமறை சிறையில் அவர்களை அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் இந்த வழக்கறிஞர் சந்திரமோகன் இப்பொழுது பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். பகல் 12 மணிக்கு முழுமையான விவரம் அளிக்கப்படும் என்றாலும் இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் சாகுமறை அவர்களை சிறையிலேயே வைக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோள் பல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவர்களுக்கு அந்த வழக்கின் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் அவர்கள் ஈடுபட்டதும் அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 326D பிரிவின் கீழ் அவர்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வழக்கறிஞர் சந்திரமோகன் தீர்ப்புக்கு பின்னர் அங்க நீதிமன்ற வளாகத்தில் அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம் என்று சுரேந்திர மோகன் அந்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தீர்ப்பு தொடர்பான விவரங்களை வெளியிட்ட சுரேந்திர மோகன் அந்த 9 பேருக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், சாகுமறை அவர்களை சிறையில் வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பில் தாங்கள் வைத்திருப்பதாக அங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் கோவை நீதிமன்ற வளாகத்தில் இப்போது பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தது நிரூபணமாகி இருக்கிறது. கூட்டு பாலியல் வன்கொடுமையும் நிரூபணம் ஆகியிருக்கிறது. 376D பிரிவின் கீழ் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு சாகுமறை சிறையில் அடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்துள்ளோம் என்றும் அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தரப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்திருக்கிறார். 9 பேர் மீதும் பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டு 13 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். சாகுமறை ஆயுள் தண்டனை வழங்க அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. 9 பேரும் குற்றவாளிகள் தான் என்று நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். சாகுமறை அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தகவல் என்று தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருக்க நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சாகுமறை ஆயுள் தண்டனை வழங்குவதற்கு அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நடத்தப்பட்ட 48 சாட்சிகளும் அவர்களது சாட்சிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் சாட்சிகளை மாற்றி பிறல் சாட்சியாக அவர்கள் எந்த வாக்குமூலமும் வழங்கப்படவில்லை என்பதால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு சாகுமறை ஆயுள் தண்டனை அவர்களுக்கு கிடைப்பது உறுதி என்று இப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அச்சமின்றி சுதந்திரமாக அவர்கள் செயல்படுவதற்கான அந்த பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான மற்ற பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தாங்கள் விடுத்திருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் மிகப்பெரிய ஆதாரமாக தங்களுக்கு விளங்கியது மின்னணு சாதனங்கள், செல்போன், கம்ப்யூட்டர், இமெயில், அந்த போட்டோ ஷேரிங் ஆகியவை மட்டுமே, அந்த வாட்ஸ்அப் தகவல்கள் ஆகியவை மிகப்பெரிய ஆதாரங்களாக திகழ்ந்தது என்ற தகவலையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் பயமின்றி அச்சமின்றி சுதந்திரமாக சாட்சி அளித்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். வழக்கில் இந்த மின்னணு ஆதாரங்களான செல்போன்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சாதனங்கள், ஹார்ட் டிஸ்குகள் ஆகியவற்றிலிருந்து கிடைத்த ஆதாரங்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான முக்கிய ஆதாரங்களாக திகழ்ந்தது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும்
சுரேந்திர மோகன் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். வீடியோக்களை மீட்டெடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் என்றும் அதற்காக புனே உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த அளிக்கப்பட்ட வீடியோக்களை ஹார்ட் டிஸ்க் மற்றும் செல்போனில் இருந்து எடுப்பதற்காக புதிய அந்த ஒரு சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டு ஒரு ஆவணம் செல்போனில் அளிக்கப்பட்டாலோ ஹார்ட் டிஸ்கில் அளிக்கப்பட்டாலோ அவற்றை மீட்டு உருவாக்கம் செய்து அவர்களை எடுப்பதற்கான அந்த செயல்களும் எடுக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சி வழக்கில் மதியம் 12 மணிக்கு தண்டனை விவரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி நந்தினி தேவி மிக முக்கியமான தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார். நிகிதா.